பாட்டி சொன்ன எல் ப்ளஸ் கீரை பருப்பு சாம்பார் செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு, அது முருங்கை இலையை மட்டும் நம்ம தனித்தனியாக ஆஞ்சு வச்சுக்கணும். தக்காளி 3, வெங்காயம் 6, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 3 எடுத்து வச்சுக்கணும். கடுகு கருவேப்பிலை, பாசிப்பருப்பு 100 கிராம், சீரகம் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். சாம்பார் பொடி 3 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 50 மில்லி எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், வெள்ளை எள் 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் கடுகு உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து நல்லா வெடிக்குது. இந்த பதத்தில் நம்ம இளங்கருவேப்பிலையாக சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கருகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் சேர்த்துடணும். அது பார்த்திங்கன்னா நன்றாக கிளறி விடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அதுக்குன்னு கருக விட்டுறக்கூடாது. பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதங்கியதும் வெள்ளை எள்ளை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லை நம்ம கருக விடாமல் அந்த ஒட்டிருக்கு அதை சுற்றி எடுத்து விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தக்காளி சிறிதாக நறுக்கி வச்சுருந்து அதை சேர்த்துக்கணும். முருங்கை இலையை ஆஞ்சு வச்சுருக்கதை இந்த இதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நன்றாக கலக்கி விடணும். இலை சுற்றி ஒட்டியிருக்கோம், அதை நம்ம நன்றாக எடுத்து விட்டுட்டு நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கணும். பார்த்திங்கன்னா நன்றாக அது வதங்கியதும் அளவு செம்பு சாம்பாருக்கு நம்ம ஊற்றிக்கலாம். பின் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். பின் ஒரு குக்கரில் நம்ம இந்த இதை மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்புலாம் சேர்த்து செய்யும்போது இனி நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான சுவை நம்மளுக்கு இந்த சாம்பாரில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப வலிமை தரும். அப்புறம் ஒரு வாணலியில் பாசிப்பருப்பை வேக வச்சு அதை நல்லா கடையணும். நல்லா பருப்பு மற்ற வச்சு கடைஞ்ச உடனே மஞ்சள் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அந்த பருப்போட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதில் நம்ம இஞ்சி, பூண்டு, சீரகம், தக்காளி இதெல்லாம் அரைச்சி விழுதாக வச்சுருக்கோம். அதை சேர்த்து நன்றாக கடையணும். இப்போ அந்த கடைஞ்ச கிரேவியை அடுப்பில் வச்சு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு சாம்பார் பொடியை இந்த பதத்தில் நம்ம சேர்த்துக்கணும். அளவு செம்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும், ஏன்னா நம்ம சூப்பில் வேறு அளவு செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த மசாலாப்பொடி நன்றாக அந்த பருப்பில் சேர்கிற மாதிரி நம்ம கலக்கி விட்டுருக்கணும். அப்புறம் விசில் இறங்கியதும் அந்த சூப்பை நம்ம இந்த பருப்போட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையோட நம்ம எல்லையும் சேர்த்துருக்கனால மதுமேகம் அதெல்லாம் நம்மளுக்கு நீங்கும். இது உடலுக்கு மிகுந்த சத்தை நம்மளுக்கு தரக்கூடியது. சிறியவர்கள் முதல் பெரியவர்களை அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை இப்படி சேர்க்குறனால யாருக்கும் அந்த கீரை பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சாம்பாரோடய சேர்த்து சாப்பிட்ருவாங்க. நன்றாக கொதித்ததும் மல்லித்தழையை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.
Please like and share our videos. Please subscribe our channel. Thank you.